அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல், தேரைக்கால்புத்தூர், நாகர்கோவில். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு காமன் டாபிக் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கும். என்ன ப்ராப்ளம் கேட்டால் ஸ்லிப் டிஸ்க்னு சொல்லுவாங்க, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்லுவாங்க, ஜவ்வு தேய்மானம், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜில் சொல்கிறாங்க. ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நம்ம பேக் பெயின் வர்றதுக்கு ஒரு ரொம்ப காமனான ஒரு ரீசன். அதனால் இதை பற்றி வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன ஏதாவது ஒரு வாழ்நாளில் ஒரு 50% டைமில் நமக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை நமக்கு வந்துதான் ஆகுது, எல்லாருக்குமே, ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே. அதனால வந்து இம்பார்ட்டன்ட். சரி, இந்த டிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தண்டுவடத்தில் வந்து நம்ம 33 எலும்புகள் வந்து இருக்கு, வெர்டிப்ரா. ஸோ அதில் ஒவ்வொரு வெர்டிப்ராக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 1, 2 இது மாதிரி L4, L5 அல்லது L5S1 அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுக்கு இடையில ஒரு டிஸ்க் அப்படிங்கிற ஒரு ஜவ்வு மெட்டீரியல் வந்து வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா, அது ஒரு குஷன் மாதிரி. 2 எலும்புகள் வந்து அது அசைறதுக்கு நமக்கு என்ன சொல்றது, அந்த ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்றது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி நமக்கு செயல்படுது. மேற்கொண்டு நம்ம எலும்புகள் இருந்து அதுக்கு வந்து சத்துகள் போய் அது வந்து என்ன செய்யறது, சாஃப்டா மிருதுவா வளைவு தன்மையோட வந்து நமக்கு இருக்கு. ஒரு 10 வயசு 20 வயசு 25 வயசுலாம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா நாளடைவில் பார்த்தோம்னா அந்த டிஸ்க் வந்து நம்மளுடைய ரிப்பீட்டட் லிஃப்டிங், அதிகமா வந்து வெயிட் தூக்குறவங்க, கஷ்டமான வேலை பார்க்குறவங்க, சில நேரம் செடென்டரி லைஃப், ஒரே தான் உட்காந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சடனாக ஏதாவது ஒரு இன்ஜுரி, ஒரு எங்கிருந்தா குதிச்சிருப்பாங்க, அதில் அந்த டிஸ்க் வந்து ரப்சர் ஆகிருக்கலாம். அதனாலேயும் வந்து சில நேரம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரலாம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ் வந்து நம்ம டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து காஸ் பண்ணுது. இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து அதிகமான உடல் எடை, ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கும் சரியான மசில் போஸ்டர் இல்லாம நம்ம அவங்களுக்கு என்ன செய்யுது, நமக்கு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வருது. அது மாதிரி ப்ராப்பர் சிட்டிங் இல்லாம வேலை பார்க்குறவங்க, நிறைய நேரம் அதிக நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரியான இருக்கவங்களுக்கு, சில பேருக்கு வந்து ஒரு மோசமான ரோட்ல ஓட்டக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால வந்து அந்த தண்டுவடத்துல இடையில இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து தேய்மானம் அடைஞ்சு கடைசியில டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருது. இதுதான் வந்து அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. சரி, இது எப்படி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்க்ங்கிறது நமக்கு வந்து நல்லா தான் இருக்கு. அது வந்து நல்ல வலுவிலிருந்து ஒயிட் கலர்ல நிறைய நீர்த்தன்மையோட ஹைட்ரேட்டடா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டீஜெனரேஷன் அப்படிங்கிறது. டீஜெனரேஷன் அப்படின்னா என்னன்னா, தேய்மானம் மட்டும், அந்த குவாலிட்டி ஆஃப் த டிஸ்க் குறைஞ்சு, கொஞ்சம் நீர்க்க தன்மை குறைஞ்சு, கொஞ்சம் கட்டி ஆகுது, லேசா ஃபிஷரிங், கொஞ்சம் கொஞ்சம் விரிசல் விட ஆரம்பிக்குது. அது வந்து ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய டீஜெனரேஷன். நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து அது வந்து பிதுங்கி நமக்கு வெளியே வரக்கூடியது. லேசா அது வந்து காமிச்சிருக்கும், டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்திருப்பீங்க. இந்த டிஸ்கினுடைய பார்ட் வந்து லேசா விலகி என்ன செய்யுது, ஒரு பல்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும். ஆனா அது தாண்டி வெளியே வந்திருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு பேரு டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் நம்ம சொல்றோம். அது வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, அதை தாண்டி வரக்கூடியது வந்து டிஸ்க் ஹெர்னியேஷன்னா, அதுக்கு அடுத்து அந்த தேய்மானம் தாண்டி வெளியே வந்து வரக்கூடிய நரம்புகள்ல கூட என்ன செய்யலாம், பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதுக்கு வந்து டிஸ்க் ஹெர்னியேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து மூணாவதா பார்த்தோம்னா, அந்த வெளியே வரக்கூடிய டிஸ்க் வந்து கம்ப்ளீட்டாவே வெளியே வந்து அது வந்து என்ன செய்யும், அந்த நரம்புகள் மேல கடந்து நம்ம வந்து உராய்வு ஏற்படுத்தி கீழே வரக்கூடிய நரம்புகள் எல்லாம் சிம்டம்ஸ் ஏற்படுத்தும். இது மாதிரி உள்ளது பேரு எக்ஸ்ட்ரூடட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரூடட்னா கம்ப்ளீட்டா உள்ள இருந்து வெளியே வந்து அந்த ஸ்பைனல் கார்டு போகக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து அந்த நரம்பு மேல நமக்கு பாதிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல காமிச்சிருக்கும், ரெட் கலர்ல இருக்கிறதா டிஸ்க், அது வெளியே வந்து நரம்புல பாதிச்சு கீழே நமக்கு நம்னஸ் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இதுக்கு பேரு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி ரேரா இந்த டிஸ்க் கம்ப்ளீட்டா அந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ள வந்து இருக்கிறதுக்கு பேரு செக்வஸ்ட்ரேட்டட்னு சொல்லுவாங்க. அது ரேர் தான். அந்த டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் ப்ரொட்ரூஷன்ங்கிறது ரொம்ப காமனானது. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ். முதல்ல லேசா தேஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வருது, அப்புறம் மொத்தமா வெளியே வந்துருது, இன்னொன்னு நரம்பு மேலேயே நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்டேஜ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா வலிகள் வந்து இதுல லேசா இருக்கும், கொஞ்சம் அதிகமான ஸ்டேஜ்ல அதிகமான வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் எம்ஆர்ஐல தான் கண்டுபிடிக்கும், நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. எம்ஆர்ஐ ஸ்கேன்ல தான் நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். சரி, இப்ப நமக்கு வந்து டாக்டர்கிட்ட போறோம், சிவியர் பெயின்னால தான் அவங்க எம்ஆர்ஐ எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் நமக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஸ்டேஜ் படி பார்த்தோம்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் நமக்கு டிசைட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுடைய வலியினுடைய தன்மை தான் அதிகமா பார்ப்பாங்க. முக்கியமா பார்த்தோம்னா லேசான வலி இருக்கா அப்படின்னு வேற ஒன்றும் தேவையில்லை. நீங்க ரெஸ்ட் எடுத்து மெடிசன் சாப்பிட்டு கொஞ்சம் பிசியோதெரப்பி பண்ணி ரெஸ்ட்ல இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து ஸ்லோவா என்ன ஆகும், கொஞ்சம் செட்டில் ஆகும். தேவைப்படுறவங்களுக்கு வந்து பெல்ட் அந்த மாதிரி உள்ளது போட்டுக்கலாம். ஏன்னா மசில்ஸ் ஸ்பாசம்ங்கிற மசில்ஸ் பிடிப்பு கொஞ்சம் குறையும். ஸோ ரெஸ்ட் எடுத்து பெல்ட் போட்டு கொஞ்சம் பிசிக்கல் தெரப்பி எடுத்தோம்னாலே பெரும்பாலும் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யும்,
தாராளமாக கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா மாசக்கணக்காக ரெஸ்ட் எடுப்பாங்க, 3 மாசம் 6 மாசம் அப்படிலாம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது நம்ம டிஸ்க்கு வரக்கூடிய நியூட்ரிஷன்லாம் போயிடும், அது போகக்கூடிய சத்துக்கள் போகாது, நம்மளுடைய உடம்பும் மசில்ஸ் எல்லாமே வீணா போயிடும். அதனால மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து 1 வாரமோ 2 வாரமோ ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்குள்ள நம்ம கண்டிப்பா அந்த பெயின் வந்து குறையும். நம்ம தேவைக்கு பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எல்லாம் டாக்டரோட அட்வைஸ் மூலம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நமக்கு அதுல பெயின் குறையலைன்னா தான் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஏன் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரேரா நமக்கு ஸ்டேஜ் 3 or 4 அந்த ஸ்டேஜ்ல டிஸ்க் வந்து ரொம்ப வெளியே வந்துட்டு அந்த நரம்புல போய் டச் ஆகுது அப்படின்னு நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்ல கிளியரா தெரியும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு சில நேரம் வலி குறையாமல் போகலாம். ஸோ அப்படி இருக்கவங்களும் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா அந்த டிஸ்க் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆனிச்சுன்னா நமக்கு லேசா அந்த ரிலீஃப் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் நேச்சுரல் கோர்ஸ்ல என்ன செய்யலாம், குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த லிமிட் தாண்டி நம்ம நரம்புல போய் சிவியர் கம்ப்ரஷன் ஆயிட்டுனா நம்மளோட சிம்டம்ஸ் வந்து மாறிடும். அதை இனிஷியலா நமக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கும்போது பேக் பெயின் இருக்கும். கொஞ்சம் நாள் தொடங்கும்போது பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த லெக்ல என்ன செய்யுது, நமக்கு ஷியாட்டிகா அப்படிங்கிற ஒரு நரம்பு வலியை வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த நரம்பு வலி வருதுனாலே நம்ம நரம்புல போய் அந்த டிஸ்க் வந்து டச் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்ப லேசா டச் பண்ணும்போது நம்ம லேசான வலி இருக்கும், மருந்து மாறு சாப்பிட்டா கேட்கும். அதே இது அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து ரொம்ப சிவியரா இருந்தாலும் அழுத்தம் வந்து அந்த நரம்புல அதிகமா ஏற்பட்டுச்சுன்னா நம்ம சிவியர் பெயின் வரும். சில பேர் வந்து ரொம்ப துடிக்கிற மாதிரி வலி இருக்கும், நைட்டு தூங்க முடியாது, நடக்க முடியாது, எந்திரிச்சு நிக்க முடியாது, உட்கார்ந்துருக்க கூட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றவங்களுக்கு சிவியர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கிளினிக்கலாவும் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்ல கன்ஃபார்ம் பண்றோம். இன்கேஸ் நமக்கு சிவியர் கம்ப்ரஷன் இருக்கு அப்படின்னா சில பேருக்கு ஆபரேஷன் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி சிவியர் கம்ப்ரஷன் இருந்துச்சுன்னா ஆபரேஷன் பண்ணி அந்த டிஸ்கை நம்ம ரிமூவ் பண்றது மூலமா கம்ப்ளீட் ரெக்கவரி வந்து கிடைக்கும். ஸோ டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ங்கிறது காமன் ப்ராப்ளம். அது வந்து நீங்க வந்து எல்லாருமே அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்துச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறது நான் இப்ப சொன்னேன். நான் ஒருவேளை இது சிவியரா இருக்குமா, நம்ம வந்து அதிகமான பிரச்சனைக்கு போயிருமான்னு பார்த்தா எதெல்லாம் ரெட் பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ரொம்ப அதிகமா குறையாத வலி தாங்க முடியாது இருந்தா நீங்க வெரி இம்பார்ட்டன்டா நோட் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியரா இருக்கவங்களுக்கு யூரின் மோஷன் போறது கூட என்ன செய்யலாம், சில நேரம் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா இமீடியட் எமர்ஜென்சி கண்டிப்பா நீங்க டாக்டர் இமீடியட்டா கன்சல்ட் பண்ணி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கால் மரத்து போறது, சென்சேஷன் குறைஞ்சு போறது, அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தோம்னா காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் செயலிழக்கும் போது நமக்கு மோட்டார் பவர், நம்ம பெருவிரல மேல தூக்குறது இறக்குறது, நடக்கும்போது வரக்கூடிய ஃபுட் டிராப், கால் வந்து செயல் இல்லாமல் போகுது, இதெல்லாம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், அடுத்த லெவல் கம்ப்ரஷனுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி சிவியர் கம்ப்ரஷன் வந்துச்சுனாலும் இமீடியட் அட்டென்ஷன் தேவை. ஸோ பேக் பெயின்ங்கிறது சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வரைக்கும் இருக்கலாம். நீங்க எந்த ஸ்டேஜ்ல என்ன மாதிரி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுல இருந்து கம்ப்ளீட்டா நம்ம என்ன செய்ய முடியும், விடுதலை பெற முடியும். இந்த பேக் பெயின் பத்தி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பத்தி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.